அனைவருக்கும் வணக்கம். நான் ரேணு மீரா. ஸ்டார் பேரண்டிங் அப்படிங்கிற சீரீஸ்ல இன்னைக்கு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். என்கிட்ட சமீபத்துல கேட்ட ஒரு கேள்வி, ஒரு பேரண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க குழந்தை தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப வாழ்த்தணும், கட்டில் மேல ஏறி குதிக்கிறது, தலகாணி மேல ஏறி குதிக்கிறது, அதுக்கப்புறமா பெட்ல இருந்து கீழே மேல, அப்புறம் சேர்ல இருந்து இந்த மாதிரி குதிச்சுட்டு இருக்கிறான், ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கான், தூங்கவே மாட்டேங்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டயர்ட் ஆனதுக்கு அப்புறமா வேற வழி இல்லாம இழுத்து பிடிச்சு போட்டு நான் தட்டுறேன், அதுக்கப்புறம் தான் அவன் கொஞ்சம் தூங்குறான், டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அந்த குழந்தைக்கு சென்சரி இன்புட் தேவைப்படுது அப்படிங்கறதான் அந்த பேரண்ட் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்னன்னா, அந்த குழந்தைக்கு நம்மளோட இந்த ஸ்பரிசம் மூலமா சில விஷயங்கள் அந்த குழந்தை எதிர்பார்க்குது. அதாவது இது அந்த குழந்தை எதிர்பார்க்குதுங்கிறத தாண்டி அந்த குழந்தையோடைய அந்த உடம்பு எதிர்பார்க்கிறத புரிஞ்சுக்க வேண்டியதுதான் ஒரு பேரண்ட்ஸோட கடமை. இது எப்படி நம்ம அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியும், அதுக்கு என்ன மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் இதுக்கு நம்ம வீட்டுல இருந்து பண்ண முடியும்னு பார்க்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு கையை பிடிச்சுக்கிட்டு சில விஷயங்களை நம்ம பேசணும். அப்ப அந்த பொறுமை இருக்காது. குதிச்சுட்டு இருக்கிற குழந்தைய இழுத்து பிடிச்சு கையை பிடிச்சுக்கிட்டா அந்த குழந்தை கையில இருந்து முறுக்கிட்டு வெளியில போகதான் பார்க்கும். அப்போ நம்ம ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய நம்ம மடியிலயோ அல்லது ஒரு படுக்கையிலயோ படுக்க வச்சுட்டு முதுகுல நான் ஒரு இப்ப பாரு, நான் உனக்கு ஒரு வேலை பண்றேன், நான் இப்போ என்ன பண்றேன்னா உனக்கு சப்பாத்தி மாவு பிசைறேன் அப்படின்னு சொல்லி படுக்க போட்டுட்டு முதுகுல இது மாவு எடுத்துட்டேன்னா, நான் மாவு போட்டுட்டேன்னா, இப்ப பாரு, இப்ப சப்பாத்தி மாவு பிசையவா, பிசைஞ்சிட்டு நான் இப்ப என்ன பண்றேன் சொல்லு பாப்போம், தரட்டுறேனா, சப்பாத்தி தரட்டுறேனா, சரி உனக்கு என்ன வேணும், சப்பாத்தி வேணுமா பரோட்டா வேணுமா, நான் பாரு இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த குழந்தைக்கு அந்த முதுகுல அம்மா என்ன பண்றாங்களோ அதை நம்ம உணர வைக்கிறது. அதுக்கப்புறமா இப்போ இந்த இடத்துல, அதாவது படுக்க போட்டுட்டு முதுகுல இந்த இடத்துல இந்த கார்னர்ல ஒரு மலை இருக்குதான், இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குதான், இந்த இடத்துல நதி ஓடுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க என்ன இருக்கு அப்படின்னா அந்த குழந்தையோட கவனம் அந்த இடத்துக்கு போகும். அங்க ஒரு ரிவர் இருந்தது, இங்க என்ன இருக்கு, அங்க ஒரு பள்ளம் இருந்தது, இந்த இடத்துல என்ன இருந்தது, அங்க ஒரு மலை இருந்தது, வெரி குட் அப்படின்னு சொல்ல உடனே அந்த குழந்தை அமைதியா அதோடைய அந்த மூளைக்குள்ள ஒரு சில வேலைகள் நடக்கும். அதாவது அந்த ஸ்பரிசம் மூலமா அந்த பிரெயின் அதை ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி அந்த குழந்தையோடைய அந்த ஆர்கன்ஸ், அந்த சென்சரி ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அந்த குழந்தைய அமைதிப்படுத்தும். இந்த மாதிரியான டெக்னிக்கை வீட்டுல உபயோகப்படுத்தும் போது ராத்திரி நேரங்கள்ல அந்த குழந்தை அமைதியா தூங்க வைக்க முடியும். அடுத்த நாளும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஏன்னா இந்த டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு அடுத்த நாளும் ஃப்ரெஷ்ஷா இருக்காது. பள்ளிக்கூடம் போகும்பொழுதும் கொஞ்சம் தொந்தரவா தான் இருக்கும், சீக்கிரம் எழுந்துக்காது, கிளம்புறது லேட் ஆகும். இந்த டெக்னிக்கை வெறும் பள்ளிக்கூடம் தூங்குறதுக்கு மாத்திரம் இல்லாம, பள்ளிக்கூடம் கிளப்புறதுக்கு மாத்திரம் இல்லாம வேற எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்த முடியும் அப்படின்னா, ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் இந்த மெத்தடை உபயோகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி இப்போ வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் எல்லாம் அந்த குழந்தைங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த மெத்தடை உபயோகப்படுத்தலாம். கையில அந்த குழந்தைங்களுக்கு எழுத்து, ஒரு எழுத்து, இப்ப அவங்க பேர் எழுதுறாங்க அப்படின்னா, இப்போ ராஜேஷ் அப்படின்னாக்கா அந்த ஆர் அந்த எழுதி, இது என்ன நான் எழுதுறேன்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னும் போது அந்த குழந்தை அந்த ஆறுன்னு சொல்லும். ஸோ ஆர் ஏ எல்லாத்தையுமே ஒரு எழுத்து வடிவில் அந்த கையில எழுதும் போது அது அந்த அந்த சென்சரி இன்புட்ஸ் அந்த குழந்தைக்கு நீங்க கொடுக்கும் பொழுது மெமரியையும் நீங்க டெவலப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கொஞ்சம் ரெகுலரா பண்ணீங்கன்னா குழந்தைக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கான்டாக்டும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய நெருக்கமும் அதிகமாகும். அதே நேரத்துல சில விஷயங்களுக்கான நிரந்தர தீர்வையும் பெற்றோராக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துகிட்ட விஷயம். இதே மாதிரி சுவாரஸ்யமா ஸ்டார் பேரண்டிங் அப்படிங்கிற சீரீஸ்ல அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.